வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 செய்திகள் இன்னைக்கு படிச்சோன்ன, ஒரு பக்கம் பயம் வந்தது, ஒரு பக்கம் வேதனையும், ச்சே நாம இப்படி இருக்கோமே அப்படின்னு நம்மள நினைச்சு நாமளே கேவலப்படுற மாதிரி ஒரு செய்தி. ஃபர்ஸ்ட் செய்தி என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சைனால புதுசா முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நடத்தப்படக்கூடிய ஒரு மருத்துவமனையை திறந்திருக்காங்க. அதாவது ஃபுல்லி ஏஐ ஹாஸ்பிட்டல்ஸ். இதுல மெஷின்ஸ் ஒரு 14 ஏஐ டாக்டர்ஸ் வேலை செய்யறாங்க. அதாவது மெஷின்கள் மூலமாக, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, சாஃப்ட்வேர் மூலமாக பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய நோயை துல்லியமா கண்டறிஞ்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் மாடியூல்ஸையும் பிரிஸ்கிரைப் பண்ணி, அது மட்டும் இல்ல பேஷண்ட் கேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரிசர்ச், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் லேர்னிங் இது வரைக்கும் ஏஐ இம்ப்ரூவ் பண்ணிருக்கு சைனா. யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்காவே மிரண்டு போயிருக்குது இன்னைக்கு. அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏஐல சைனா கொண்டு வந்திருக்கிறாங்க கடந்த இந்த 2-3 வருஷங்கள். ஒரு ஃபுல்லி ஏஐ பவர்டு ஹாஸ்பிட்டல்னா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது. இது மூலமாக நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய நோய்களை துல்லியமா கண்டறிய முடியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சீங்கனாலே ஒரு ஏஐ டாக்டர் ஃபுல்லா உங்களை ஸ்கேன் பண்ணி உங்க உடம்புல என்ன நோய் இருக்கு, என்ன ஏதுங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அதற்கான டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் துல்லியமா புட்டு புட்டு வச்சிரும். அப்கோர்ஸ் கிரிட்டிக்கல் டிசிஷன்ஸை ஹியூமன் மைண்ட் தான் எடுக்க முடியும், ஒரு மெஷினால எடுக்க முடியாது. இருந்தாலும் மருத்துவர்கள் வருங்காலத்துல எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய மாற்றத்தை இது போன்ற விஞ்ஞான வளர்ச்சிகள் கொண்டு வர போகுது. இதற்கான பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஈஸி டயக்னோசிஸ், துல்லியமா டயக்னோஸ் பண்ண முடியும். ஏஐ மூலமா செய்யக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரிஸ்ல இன்னும் பிரெசிஷன் அதிகமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு மெஷினுடைய பிரெசிஷன் ஒரு ஹியூமன் ஹேண்டுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் கேர் இன்னும் சிம்பிளிஃபை ஆயிடும், காஸ்ட் எஃபெக்டிவ் ஆயிடும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். அந்த டேட்டாவை வச்சு ஒவ்வொரு நோயில என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருது, அப்ப அந்த ரீஜன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன நோய் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதுல என்னென்ன பேட்டர்ன்ஸ் தெரியுது, ஒரு டிசீஸோட ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் டேட்டாவை வச்சு ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ரிசர்ச்க்கு இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த ஏஐ உடைய உதவியோட இவ்வளவு ரியல் டைம் டேட்டாவை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு அருமையாக இந்த மருத்துவத்தை நம்ம கத்துக் கொடுக்க முடியும். எவ்வளவு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்கோர்ஸ் இவ்வளவு பேஷண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்களே, ஏன்னா ஏஐ அப்படிங்கறதே டேட்டாவை அடிப்படையா வச்சு தானே செயல்படுது. அந்த டேட்டா இருந்தாதான் எவ்வளவுக்கு எவ்வளவு டேட்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் சிறப்பா செயல்பட முடியும். அப்ப இவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்றாங்கன்னா இந்த டேட்டாவுடைய பிரைவசி என்ன பண்ண போறாங்க, அந்த செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இவ்வளவு அட்வான்ஸ் ஆன சைனா இதற்கான பேக்கப்பும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தானே நம்ம நம்பணும். இது எப்படின்னா இந்த கடந்த 10 வருஷத்துல சைனா என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கான் அப்படின்னு பாருங்க. ஒரு பக்கம் ரயில்வேஸ் இம்ப்ரூவ் பண்ணான், ஒரு பக்கம் போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றான். உலகத்திலேயே மிக உயரமான பிரிட்ஜ், மிக அகலமான ஒரு பிரிட்ஜ், மிக நீளமான பிரிட்ஜ், நீங்க எதை எடுத்துட்டாலும் சைனால தான் இருக்கு. எல்லாத்தையும் ஏஐ யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றான். நாம இங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள பாலை இடிஞ்சு விடுது. அந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கோம். 100 ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குவோம் அப்படின்னு 10 வருஷம் முன்னால இங்க பிரதமர் மோடி சொன்னாரு. அவன் செஞ்சு முடிச்சுட்டான். புல்லட் ட்ரெயின் தா வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பெல்ட் ரோடு, ஒரு எக்கனாமிக் காரிடோர் பில்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகளுக்கு போய் அங்கெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை மறைமுகமா கொண்டு உட்கார வச்சுட்டான். நாம இன்னும் 4G 5G நெட்வொர்க்னு உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் 10Gக்கு போயிட்டான். அதே மாதிரி கிளைமேட், சோலார் பவரை எவ்வளவு அழகா எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3/4 இடங்கள்ல சோலார் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கிளீன் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி யூஸ் பண்றான். இப்படி எத்தனையோ முன்னேற்றங்கள் சைனாவை பத்தி சொல்லிட்டு போலாம். என்னதான் நம்மளுடைய எதிரி நாடாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் ஏன் அவங்களால செய்ய முடியுது? ஏன்னா சாமியை விட சயின்ஸை நம்புறான், மதத்தை விட மனுஷனோட மூளையை அதிகம் நம்புறான். அதனால தொடர்ந்து இதை அவனால செய்ய முடியுது. நமக்கு இருக்கிற அளவுக்கு தானே அவனுக்கும் மக்கள் தொகை இருக்கு. இன்ஃபேக்ட் அவனை ஒரே ஒரு விஷயத்துல நம்ம முன்னேறி இருக்கிறோம்னா அவனிடம் மக்கள் தொகையை ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம், அவ்வளவுதான்.
10 வருஷத்துல சைனாவால சாதிக்க முடிந்தத ஏன் 10 வருஷத்துல இந்தியாவால சாதிக்க முடியல? இன்னைக்கு அவன் ஏஐ பவர்ட் ஹாஸ்பிட்டல் திறந்துட்டான். நாம இப்பதான் ஏஐக்காக 500 கோடி ஒதுக்கி இருக்கோம். எவ்வளவு? 500 கோடி. அவன் ஹாஸ்பிட்டலை கட்டி முடிச்சுட்டான். அதை இன்னைக்கு இனாகிரேட்டும் பண்ணிட்டான். மருத்துவத்திலையும் டெலிகம்யூனிகேஷன்ஸ்லயுமே இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கானா, டிஃபென்ஸ்ல ராணுவத்துல அவன் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வெளியில தெரியுது, அதெல்லாம் நமக்கு வெளியிலே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னால ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். பறவைகள், பறக்கக்கூடிய பறவைகள் மாதிரி சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்தா நிஜம் பறவை மாதிரி இருக்கு. அது ஒரு ட்ரோன்னே சொல்ல மாட்டீங்க. நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாவர்கர் புல்புல் பறவையில உட்கார்ந்து உலகத்தை சுத்தி வந்தாரு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ 10 வருஷத்துல சைனாவால சாதிக்க முடிஞ்சதை நம்மளால ஏன் முடியல? அதற்கு என்ன காரணம்? 2 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம், இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையோட சிந்திக்கக்கூடிய திறனை மெல்ல மெல்ல இந்த சங்கி கூட்டம் சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. வரலாறை மாத்தி எழுதுறாங்க, சயின்ஸ மாத்தி எழுதுறாங்க. இவங்க சொல்றதுதான் வரலாறு, இவங்க சொல்றதுதான் சயின்ஸ். ராமாயணம் காலத்திலேயே பிளைட் கண்டுபிடிச்சிட்டான், மகாபாரதம் காலத்திலே வைஃபை நெட்வொர்க் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு பீலா விடுறாங்க. இத அடுத்த தலைமுறைக்கு பாடத்திட்டத்துல வச்சு கத்தும் கொடுக்கறாங்க. ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நான் 2வது செய்தின்னு ஒரு செய்தி சொன்னேன்ல, அத சொல்றேன். அத சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இனிமே கவர்மெண்ட் பில்டிங்கெல்லாம் சாணியை வச்சு பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சாணி மூலமாக, மாட்டு சாணம் மூலமாக பெயிண்ட கண்டுபிடிச்சு அந்த பெயிண்ட கவர்மெண்ட் பில்டிங்க்கு அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ சாணியை வச்சு என்ன பண்றதுன்னு. கொஞ்ச நாள் முன்னால டெல்லி யூனிவர்சிட்டியில இப்படிதான் ஒரு ப்ரொஃபசர், பசங்க போய் சூடு தாங்க முடியல, எங்களுக்கு குளிர்ச்சிக்கு ஃபேன் போட்டு கொடுங்கன்னு கேட்டா, ரிசர்ச் பண்றேன் பேர் வழின்னு கிளாஸ் ரூம்ல எல்லாம் போய் சாணியை பூசிட்டு இருந்தது. உடனே அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எங்க ரூம் மட்டும் கூலா இருந்தா போதுமா, உங்க ஆபீஸும் கூலா இருக்க வேண்டாமான்னு அந்த அம்மா ரூமுக்குள்ள நுழைஞ்சு அந்த அம்மாவுடைய செவரு ஃபுல்லா சாணி அடிச்சு விட்டாங்க. செவத்துக்கு சாணி அடிச்சா ரூம் கூல் ஆயிடும் அப்படின்னா உங்க முகத்துக்கே நேரடியா சாணி அடிச்சுக்க வேண்டியதானே? நல்லா குழு குழுன்னு இருக்கும்ல. அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், நாம இன்னும் சுவத்துல சாணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கேவலமா இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் விஷயம், அடுத்த தலைமுறையோட சிந்திக்கக்கூடிய திறனை சாகடிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஐஐடியை சேர்ந்த ஒரு டைரக்டரை மாட்டு மூத்திரம் குடிங்க ஜுரம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரா? ஐஐடியில படிச்ச டைரக்டருங்க, அவர் மூளையே இவ்வளவு மழுங்கடிக்க முடியும்னா, சின்ன சின்ன குழந்தைகள், பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள், கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போன்ற விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி வளருமா? யோசிச்சு பாருங்க. 2வது முக்கியமான விஷயம், 2 நாள் முன்னால நிர்மலா சீதாராமன் ஒரு ட்வீட் போடுறாங்க. வரலாறு காணாத அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் நாங்க பண்ணிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. இவ்வளோ வரிப்பணம் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, எதுக்கு நாம அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம்? நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நமக்கான வெல்ஃபேர் பாலிசிஸ கொண்டு வரணும், நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு வரி கட்டுறோம். அப்ப இந்த வரிய இவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவன் கோடி கோடியா சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டுக்கும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும், டிஃபென்ஸ்க்கும் செலவு பண்ணிட்டு இருக்கான். நாம என்ன பண்றோம்? கோடி கோடியா கொண்டு போய் கும்பமேளாவுல கூத்தடிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாம கட்டக்கூடிய, கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய வரி பணத்தை இவங்க எப்படி எல்லாம் தூர்த்தடிக்கிறாங்க பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு 500 கோடி ஒதுக்குறாங்க, கும்பமேளாவுக்கு 7500 கோடி செலவு பண்றாங்க. கேட்டா அதுல இருந்து எங்களுக்கு 4 லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு ஒரு பொய். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில கும்பமேளா முக்கியமா இல்ல வேலை வாய்ப்புகள் முக்கியமா? ஏற்கனவே ஏஐயோடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா நாடும் மிரண்டு போயிருக்குங்க. ஆனா இதெல்லாம் பத்தி எந்த மீடியாவும் நியூஸ்ல பேச மாட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு சைனா பண்ணிருக்கான், இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு ஏதாவது இந்தியன் மீடியா ஒருத்தராவது செய்தி போட்டாங்களா? போட மாட்டாங்க.
ஏன்னா இதெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தா நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல. சைனா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இங்க இருக்கக்கூடிய விஸ்வகுருக்கு பீதியில பேதி ஆகுது. அவ்வளவு 1000 கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். ஏன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச இவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு இப்ப புரியுதா? அவன் எங்கேயோ போயிட்டாங்க. நாம பின்னோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றுல எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோமோ அதை எல்லாத்தையும் திரும்ப பின்னுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் 500 வருஷம் செத்து போன அவுரங்கசீப்போட கல்லறையை நோங்கி பழி வாங்குவேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு இந்த பைத்தியக்கார கும்பல். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு மறைமுக ஆதரவா சைனா நிக்கிறான். இதுங்க போருக்கு போறோம் அப்படின்னு நீங்க சீன் போட்டுட்டு இருக்குது. நாளைக்கே போர் வந்ததுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா இந்தியாவுக்கு? அதற்கான ஏதாவது முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணி வச்சிருக்கிறோமா? 15 நாளுக்கு மேல போர் நீடிச்சதுன்னா அது நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குமா? ஏற்கனவே இங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. நாம 500 வருஷம் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அவன் 500 வருஷம் தாண்டி போயிட்டான். அவனுடைய டெவலப்மெண்ட்டை நாம ரீச் பண்றதுக்கு இன்னும் 200 300 வருஷம் ஆகும். இதுல இவர் அட்வைஸ கேட்டுதான் உலக தலைவர்கள்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு வெத்து பெருமை வேற. வைத்தறிச்சலா இருக்குங்க. ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல இளைஞர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அந்த இளைஞர்கள் தான் நம்மளுடைய டீமோகிராபிக் டிவிடெண்ட், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுடைய கல்வியில, அவங்களுடைய பொருளாதாரத்துல, அவங்களுடைய வாழ்க்கை தரத்துல இன்னைக்கு நாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கு நம்ம வல்லரசா மாற முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேனா கொடுக்க வேண்டிய கையில இன்னைக்கு கத்திய கொடுத்து மத வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்திக்க வேண்டிய மூளையில சாணியை நிரப்பிட்டு இருக்காங்க. நான் சங்கி மூளை சாணி மூளை அப்படின்னு சொன்னா பல பேருக்கு கோபம் வரும். கமெண்ட்ஸ்ல வந்து வன்மத்தை வாந்தி எடுப்பாங்க. ஆனா தொடர்ந்து சொல்லுவேங்க, சங்கி மூளை சாணி மூளை தான். இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் படை நம்ம கையில இருக்கு. அவங்களை எப்படியெல்லாம் நம்ம நினைச்சா முன்னேற்ற முடியும்? இந்த நாடோட எதிர்காலத்தை எவ்வளவு வளமாக்க முடியும்? அதற்கான தகுதி, திறமை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. அதற்கான வளங்களும் இருக்கு. ஆனா அதை இவங்க எதுக்காக பிரையாரிட்டைஸ் பண்ணி செலவு பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல எழுதினார், we have to develop a scientific temper. இப்ப 2 நாள் முன்னால நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாரு, பள்ளி கல்லூரிகள்ல சயின்டிபிக்கான விஷயங்களை கத்துக் கொடுங்க, பகுத்தறிவை வளர்த்துருவேங்க, மூட நம்பிக்கைகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அறிவியலுக்கு எதிரான விஷயங்களை ப்ராபகேட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவையா? இல்ல சாணியில பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லக்கூடிய தற்குறிகள் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட தற்குறிகள் நாட்டை ஆள்றதுனாலதான் இந்த இன்னும் உருப்படாம போயிட்டு இருக்கு.